அனைவருக்கும் வணக்கம். மகிழ்வித்து மகிழ். உள்ளமே கோயில், உயிரே இறைவன். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். தெள்ளத் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே. இப்பாடலில் உள்ளம் கடவுள் இருக்கும் கருவறை, நமது உடம்பே ஆலயம் என்கிறார் திருமூலர். உள்ளம் கடவுள், உடம்போ ஆலயம். அப்படி என்றால் அந்த உள்ளத்தையும் உடம்பையும் நாம் எவ்வாறு வைத்திருக்க வேண்டும்? கடவுள் வாழும் இடமல்லவா, மறந்தும் பிறருக்கு தீங்கு நினைக்க கூடாது. ஒரு நண்பரின் வாகனத்தில் பின்பக்கம் எழுதியிருந்த வாசகம் என்னை வியப்பில் ஆழ்த்தியது. மகிழ்வித்து மகிழ். எவ்வளவு அருமையான வார்த்தைகள்! நீ யார் என்பதை உன் செயல்களும் வாயிலிருந்து வெளிவரும் வார்த்தைகளும் தீர்மானிக்கின்றன. கோயிலின் அழகு கோபுர வாசல் தீர்மானிக்கின்றன. இப்பாடலில் கோபுர வாசல் என வாயை குறிப்பிடுகிறார் திருமூலர். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுர வாசல். இறைவனை காணச் செல்லும் வழி தூய்மையாக மட்டுமல்ல, வாய்மையாகவும் இருக்க வேண்டும் என்கிறார். கம்பராமாயணத்தில் லட்சுமணன் கடுமையான சொற்களை சொல்லும் போது, வாய் தந்தன பேசுதியோ மறை தந்த நாவால். வேதம் ஓதும் வாயால் இப்படி வாய்க்கு வந்தபடி பேசலாமா என்று கடிந்து கொள்வான் ராமன். தெள்ளத் தெளிவாருக்கு சீவன் சிவலிங்கம். நன்கு கற்றறிந்தவர்களுக்கு, உண்மையை உணர்ந்தவர்களுக்கு சீவன் சிவலிங்கம். சீவன் என்றால் உயிர். சீவன் சிவலிங்கம், உயிரே கடவுள், அவ்வளவுதான். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே. புலனைந்தும் என்று சொல்லவில்லை, கள்ள புலனைந்தும். ஏன் அப்படி சொல்லுகிறார்? கண், காது, மூக்கு, வாய், தோல் இவை ஐந்தும் தன் இச்சைகளுக்கு ஏற்ப அறிவை மாற்றும் வல்லமை கொண்டது. எனவேதான் கள்ளப்புலன் என்று சொல்கிறார். எதை கூடாது என சொல்கிறோமோ அதை ஏன் கூடாது என தேடி செல்ல வைத்துவிடும். எனவேதான் அவற்றை கள்ள புலனைந்தும் என்கிறார். திருமூலர் மட்டுமா, மாணிக்க வாசகர் கூட சிவபுராணத்தில் கள்ள புலக்குரம்பை கட்டளிக்க வல்லானே என்று புலன்களை கள்ளப்புலன் என்றே குறிப்பிடுகிறார். இவை ஐந்தும் இறைவன் உள்ளத்தில் உள்ளபோது ஆலயத்தின் விளக்குகளாக ஒளி வீசும் என்கிறார். திருக்குறளிலே நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தில் சுவை ஒளி, ஊறு ஓசை, நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டே உலகு என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகிறார். ஐம்புலன்களையும் அடக்கியாளும் வல்லமை உள்ளவனிடத்தில் உலகம் வசப்படும், உலகம் அவனை போற்றி வணங்கும் என்கிறார். எங்கு எதை யாரை வணங்குகிறோமோ அங்குதான் கடவுள் இருக்கிறார். உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம். வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல். தெள்ளத் தெளிவார்க்கு சீவன் சிவலிங்கம். கள்ள புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்ற பாடல் மூலம் மிக அருமையான கருத்தினை சிந்திக்க தூண்டியுள்ளார் திருமூலர். நாளை வேறு ஒரு திருமந்திரத்தோடு சிந்திப்போமா? நன்றி, வணக்கம்.